பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப ஆரோக்கியமான அல்வா போன்ற சுவையில் கருப்பு உளுந்தங்களி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. கருப்பு உளுந்தங்களி செய்கிறதுக்கு 200 கிராம் இந்த இது ஃபுல்லாக 200 கிராம் கருப்பு உளுந்து, அதுக்கு 100 கிராம் மாப்பிள்ளை சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் அதே 100 கிராமு பாதாம் எடுத்திருக்கேன். இது மூணையும் வறுத்து நுணுக்கணும். ஒரு மடங்கு மாவு போட்டோம்னா 1.5 மடங்கு கருப்பட்டி போடணும். அதை நல்லா நுணுக்கி வச்சு சுத்தமான வேம்பார் கருப்பட்டி தான் நல்லது இந்த களிக்கு. அது வாசனைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 ஸ்பூன் சுக்குத்தூள். அப்புறம் இதுக்கு கிண்டுறதுக்கு 100 கிராம் ஒரிஜினல் செக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு உளுந்தங்களி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உளுந்தை வறுத்துக்குறோம் ட்ரையாக. இப்போ உளுந்தை வறுத்துக்குறோம். நல்லா அதை வாடை வர்ற அளவுக்கு வறுக்கணும். நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வறுத்தோம்னா நல்லா வாடை வரும் ஜம்முன்னு, அந்த அடிக்கு வறுக்கணும். இப்போ இந்த கருப்பு உளுந்து நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்தாச்சு. இதை கொட்டிட்டு ஆற விட்டுட்டு நம்ம அதிலே அரிசி வறுத்துக்குருவோம். மாப்பிள்ளை சம்பா ரைஸ். இந்த மாப்பிள்ளை சம்பா ரைஸை நல்லா பொரிஞ்சு ஒரு நல்லா பொரிஞ்சு வரந்தட்டிக்கே வறுத்துக்குருவோம். இப்போ இந்த மாப்பிள்ளை சம்பா ரைஸும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை கொட்டிட்டு இதுலேயே பாதாமையும் வறுத்துக்கிறேன். 100 கிராம் பாதாம் இதையும் நல்லா பொரிய விட்டுக்குருவோம். இப்போ பாதாமையும் வறுத்தாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இதையும் பிளேட்டில் நல்லா ஆற வச்சு அப்புறம் பவுடர் பண்ணிக்கிடுவோம். இப்போ ஆறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு நுணுக்கிக்கிடுவோம். இப்போ இந்த உளுந்தை வறுத்து நுணுக்கிட்டோம். நீ அதிலே இந்த மாப்பிள்ளை சம்பாவும் பாதாமும் நுணுக்கிக்கிறேன். இதையும் நுணுக்கிட்டு வந்துடுறேன். இப்போ எல்லாமே வறுத்தாச்சு, நுணுக்கியாச்சு. இதை நல்லா கலந்து கொஞ்சம் ஜலிச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு ஜல்லியில் போட்டு ஜலிச்சுக்கிடுவோம். இப்போ ஜலிச்சாச்சு. இதில் கொஞ்சம் திப்பியாக இருக்கிறதெல்லாம் தனியாக போட்டுருவோம். இப்போ இந்த சலிச்சிட்டோம். அந்த மாவில் 1 கப்பு நல்லா அமுக்கி எடுத்துக்கிறேன். இதில் 1 கப்பு மாவு தான் செய்ய போகிறேன். மீதை தான் இன்னொரு நாளைக்கு செஞ்சுக்கலாம். இதை இந்த நான்ஸ்டிக்கில் போட்டுக்கிறேன். இப்போ அதுக்கு இந்த கருப்பட்டி வேம்பார் கருப்பட்டி 1.5 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை 2 கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிடுவோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அந்த கருப்பட்டி கரையிற வரைக்கும் மட்டும் கிண்டிக்கிறோம். கரைஞ்சிருச்சு. இதை நல்லா இந்த மாவில் வடிகட்டிக்கிடுவோம். 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் ஒரு 1/2 கப்பு ஊற்றணும். இன்னும் 1/2 கப்பு ஊற்றிக்கிறேன். 2.5 கப்பு தண்ணி தேவைப்படும். இதில் நல்லா கட்டிப்படாமல் நல்லா கரைச்சிட்டு அப்புறம் தான் அடுப்பில் வைக்கணும். இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டோம். இதை கையெடுக்காமல் கிண்டணும். நல்லா அது வெந்து உருண்டு வரும். ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கிறேன். இது நல்லா கெட்டியாக வந்ததையும் கைப்படாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது வெல்லம் சேர்த்து பண்ணக்கூடாது. கருப்பு உளுந்தங்களி கருப்பட்டி, அதுவும் சுத்தமான கருப்பட்டி சேர்த்து செய்யும் போது தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நல்லா அடுப்பை லோவாக்கிடணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா உருண்டு வரும்போது கிண்டணும். இப்போ பாதி எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். வச்சுருக்க 100 கிராம் எண்ணெயில் ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிட்டு கிண்டணும். இது கெட்டிப்படும் போது வாசனைக்காக ஏலக்காய் தூளும் சுக்குத்தூளும் போட்டு கிண்டிக்கிடுவோம். இந்த கருப்பு உளுந்தங்களியில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது வயசு அட்டன் பண்ண குழந்தைகளுக்கு, அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு, குழந்தை பெற்றவங்களுக்கு, வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. முதுகு வலி, மூட்டு வலி, தேய்மானம் அதெல்லாம் சரியாயிடும். அதே மாதிரி பெண்களுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ போட்ட எண்ணெயெல்லாம் பாதி எண்ணெயை போட்டே முழுங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம போட்ட நெய்யெல்லாம் கொஞ்சம் வெளிவிட ஆரம்பிச்சிருச்சு. அல்வா பக்குவம் மாதிரி இந்த களி ரெடி ஆயிடுச்சு. கருப்பு உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ அல்வா போன்ற சுவையில் கருப்பு உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. அல்வா போன்ற சுவையில் இருக்குன்னு சொன்னேன்ல, பாதாமெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதனால் ஃபைனலாக கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். இந்த கருப்பு உளுந்தங்களியை நான் டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். அமிர்த மாதிரி இருக்குது இந்த டேஸ்ட்டு. அதை நம்ம பாதாம் சேர்த்துருக்கோம், அந்த பனங்கருப்பட்டி, அந்த எண்ணெய், நெய் எல்லாம் சேர்த்து களி மாதிரி இல்லாமல் ஹல்வா மாதிரி இருக்குது. இதை தின்ன திகட்டாது. அந்த மாதிரி பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் இந்த கருப்பு உளுந்தங்களியை செஞ்சு பாருங்கள், பாதாமெல்லாம் சேர்த்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.